மல்லி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மயில வந்து தினேஷ் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஒரு வழியா நம்ம நாகுவுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ, அந்த மல்லி வீட்லேருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் நம்ம நாகு வந்து மல்லிகிட்ட ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மயிலோட ஃபோன வந்து கேட்குறாங்க. ஸோ, ஃபோன வந்து பயத்தில நம்ம மயில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. "இல்ல அண்ணி, என்னோட மொபைல்லயே சார்ஜ் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, நாகு வந்து "இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம உன்னால இருக்கவே முடியாது. ஒழுங்கா ஃபோன குடுக்குறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டு ஃபோன வாங்கிட்டு ஆன் பண்ண உடனே 60% சார்ஜ் இருக்கு. "நீ பொய் சொல்றியா? எதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்ற?" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, தினேஷ்க்கு வந்து ஃபோன் பண்ண மாரி மிஸ்டு கால் மெசேஜ் வருது. ஸோ, இத பார்த்து நம்ம நாகு வந்து, "ஏய், என்ன தினேஷ்னு போட்டு ஏதோ மெசேஜ் வருது. அவனால நீ எவ்வளோ தூரம் அனுபவிச்ச, எவ்வளோ கஷ்டப்பட்டன்னு உனக்கு தெரியாதா? இன்னமும் நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன பழக்கம் இது?" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மயிலு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மயிலு, என்ன ஆச்சு? எதுக்காக இப்போ அழுகுற? என்ன நடக்குது? சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல அண்ணி, நான் வந்து எப்பயோ அவன்கிட்ட பேசுறது, பழகுறது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டேன். ஆனா அவன் என்னை விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அண்ணி. என்கிட்ட பேசணும், பேசித்தான் ஆகணும் அப்படின்னு என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்னது ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இது எப்போ இருந்து நடக்குது?" அப்படின்னு சொல்ல, "இப்போ கொஞ்ச நாளா தான் அண்ணி நடக்குது" அப்படிங்கிற மாரி சொல்றா. "இந்த விஷயத்த மல்லிகிட்ட சொன்னியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த தினேஷ பார்த்தாலே" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த விஷயத்த மல்லிகிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாரி நெனச்சு ஃபோன் போடுறாங்க. ஸோ, ஃபோன் போட்டு நம்ம மல்லிகிட்ட வந்து, "மல்லி, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன அண்ணி, இந்த ராஜி வந்து இப்படி பேசிட்டா அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்ட விட்டு கிளம்பி நீங்க போயிட்டீங்க. எனக்கு இந்த வீட்ல ஆறுதலா இருந்தது நீங்களும் மயிலும் தானே. இப்ப நீங்களும் வீட்ட விட்டு போயிட்டீங்களே அண்ணி" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இங்க பாரு மல்லி, எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான் இருக்கு. இவ்ளோ நாள் வரைக்கும் அந்த ராஜி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே போனா போது அப்படின்னு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல எப்படி மல்லி பொறுமையா இருக்க முடியும்? ஒருத்தவங்களுக்கு மான மரியாதை அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "சரி, அத விடு மல்லி. இங்க இன்னொரு பிரச்சனை புதுசா ஆரம்பிச்சிருக்கு" அப்படின்னு சொல்ல, "என்ன அண்ணி, என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்ல, "அந்த தினேஷ் பையன் இருக்கான்ல, மறுபடியும் மயில்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த தினேஷ் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா, மயில்கிட்ட வந்து, "நீ என்கிட்ட பேசு, என்கிட்ட பழகு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவள கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கானாம். "இப்பதான் மயிலு இந்த விஷயத்தையே என்கிட்ட வந்து சொன்னா" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ, நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. "என்ன சொல்றீங்க அண்ணி? நீங்க சொல்றது உண்மையா? அவன் இன்னும் திருந்தவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமா மல்லி, அதான் எனக்குமே வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி, உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, "சரி அண்ணி, நான் உடனே கிளம்பி வரேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம நாகுவுமே வந்து, "நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்லயே இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த தினேஷ் பையன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ, கடுப்பான நம்ம மயிலு வந்து, "இங்க பாரு தினேஷ், தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத. எங்க அண்ணிக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ என்ன வேணாலும் பண்ணு மயிலு. ஆனா நான் உன்கிட்ட வந்து பேசுறத நிறுத்த மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினேஷ் பையன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ, மயில் அவன பார்த்தோனே வேக வேகமா அவன் கையை இழுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. "இங்க எதுக்கு இப்ப வந்த? உன்னை எத்தன தடவ சொல்றது என்கிட்ட பேசாத, இங்க வராதன்னு சொல்லிட்டு. அண்ணி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நாகு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ, நம்ம மயிலு வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்லேருந்து வெளியில வரும்போது, பின்னாடியே கௌதமும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே வராரு. இத பார்த்த நம்ம நாகுவுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருச்சுங்க. "ஏய் மயிலு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ எப்படி இங்க வந்தா?" அப்படின்னு சொல்ல, "அண்ணி, நான் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இவன் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். மாட்டேங்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்ல, அந்த நேரம் பார்த்து மல்லியும் வீட்டுக்குள்ள வராங்க. மல்லிய பார்த்த நம்ம தினேஷ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. "டேய், நீ என்ன பண்ற இங்க? உன்னை எத்தன தடவ அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? இந்த இடத்த விட்டு போடா மொத" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த விஷயத்துலலாம் நீங்க தலையிடக்கூடாது. நான் மயிலுகிட்ட தான் வந்து பேச வந்திருக்கேன். அவகிட்ட நான் பேசுவேன், பழகுவேன். அத கேட்கறதுக்கு நீங்க யாரு மொத?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இங்க பாரு, ரொம்ப ஓவரா நீ பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளயுமே வந்து சண்டை வந்துருது. சண்டை வந்ததுல அந்த தினேஷ் பையன் நம்ம மல்லிய வந்து அப்படியே பிடிச்சு கீழ தள்ளி விட்டுறான். கீழ தள்ளி விட்டதுல நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா, வயித்துல வந்து அடிபடுற மாரி ஆயிடுது. ஏற்கனவே அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க இல்லையா? ஸோ, அதனால ரொம்பவே வலியில துடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த தினேஷ் வந்து அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் நாகுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு மல்லிக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு. ஒரு வேளை வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பதட்டமாகி, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நம்ம மல்லிய கூட்டிட்டு போணும் அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு, உடனே போய் ஒரு ஆட்டோவ போய் கூப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ, இப்போ மல்லியோட குழந்தை
குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.